ஏனுங்க நம்ம அன்றைக்கி வந்து மஞ்சள் சாகுபடி வீடியோ போட்டிருந்தேங்க. நம்ம மஞ்சள் சாகுபடி வந்து வீடியோ போட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேங்க. அந்த மஞ்சள் சாகுபடி அந்த தோட்டத்துக்குள்ளே தாங்க வந்து போட்டிருந்தேன். அந்த தோட்டத்துக்குள்ளே தான் வந்து ஆனியன் வெங்காயத்தை வந்து ஊடு பயிராக போட்டிருக்குறாங்க. இப்போது ஊனி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 வாரம் தாங்க இருக்கும். ஆனால் 1.5 வாரத்தில் இன்னும் மஞ்சள் வலின்னு வச்சுக்கிங்களே, இது வரும் மஞ்சள் இன்னும் மஞ்சள் முளைச்சி வர கொஞ்சம் தான் தெரியுதுங்களா? எங்கே ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த மஞ்சள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்து வந்திருக்குதா, இங்கே கொண்டு வந்திருக்குது பாருங்க. இப்போ தான் கொஞ்சம் மஞ்சள் அப்படியே வளர ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு தான், தெரியுதுங்களா? இங்கே பாருங்க 1.5 வாரம் தான் ஆயிருக்குது. இந்த 1.5 வாரத்தில் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்குது. ஆனால் இது வந்து நிறைய இன்னும் மல்டிபிள் ஆகலை. இந்த வெங்காயம் மல்டிபிள் ஆகலை, இன்னும் அதே சின்ன சைஸில் தான் இருக்குது. ஆனால் செடி மட்டும் நல்லா பெருசாக வந்துருச்சு இந்த 1.5 வாரத்துலிங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பார் இருக்குதுன்னா, இந்த பாரில் வந்து சென்டராக வந்து ஒரே லைனில் வெங்காயத்தை போடாத டபுள் சைடுமே வெங்காயம் நட்டுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு 3 மாதம் இல்லைன்னா 4 மாதம் தான் வந்து இந்த பயிர்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா 3 to 4 மாதம். அது அப்புறம் நம்ம அறுவடை பண்ணிடலாம் இந்த வெங்காயத்தை. ஆனால் மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் ஆகும்னு வச்சுங்களேன். 1 இயர் ஆணுச்சுன்னா தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் மஞ்சள் வந்து வெட்டி எடுக்கிறது. இதே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் வெங்காயங்க. அதே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் மஞ்சள் போட்டிருக்குது. ஆனால் ஊடு பயிராக வந்து இந்த சோளம் இருக்குது இல்லைங்க, மக்காச்சோளம், அதை நம்ம ஊடு பயிராக போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மஞ்சள் வளர்ந்து வந்துச்சுனாலும் இது ஒன்றும் பண்ணாது, இல்லை இது வளர்ந்துச்சுனாலும் மஞ்சளை ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனால் வந்து நம்ம மக்காச்சோளத்தையும் ஊடு பயிராக போடலாம், வெங்காயத்தையும் வந்து நம்ம ஊடு பயிராக போடலாம். இது ஓரளவுக்கு வளர்ந்து வந்துருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இது ஒரு 1 வீக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது 1 வீக் ஆனால் எவ்வளோ வளர்ந்து வந்துருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ சைஸ் இருக்குது. நம்ம மக்காச்சோளம் வேணும் அப்படின்னா நம்ம தோட்டத்துலேயே வந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதே அந்த வயல் பாருங்கள், அந்த வயல் எப்படின்னா பாதி வெங்காயம் பாதி வந்து மக்காச்சோளம் அந்த மாதிரி ஊடு பயிர் போட்டிருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஆனால் இது பார்க்கவே அழகாக இருக்குல்லங்க. இங்கே பாருங்க, இந்த வெங்காயத்தை பாருங்களேன், அப்படியே சும்மாவே எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இந்த வெங்காயத்தாலாம் கூட நம்ம சமையலுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. இந்த வெங்காயத்தாலாம் பொரியல் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வெங்காயத்தாலில் அழகாக இருக்குல்லங்க. இப்போ தான் தண்ணி விட்டுருக்காங்க, ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அதனால் நம்ம காட்டுக்குள்ளே போக முடியாது. இந்த சைடும் தண்ணி பாஞ்சிருக்குது. ஸோ நம்ம காட்டுக்குள்ளே போக முடியாது. ஏன்னா காட்டுக்குள்ளே போனோம்னு வச்சுங்க, அப்படியே கால் அப்படியே உள்ளே அப்படியே போகும். அதனால் வந்து நம்ம காட்டுக்குள்ளே போக முடியாது. இதெல்லாம் என்ன அப்படிங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னா மாட்டுக்குன்னு வச்சுங்களேன். மாட்டுக்கு வந்து இதெல்லாம் சிம்பிள், அப்படியே அங்கேருந்து அறுத்துக்கிட்டு வர்றாங்க. இது இப்போ தான் ரீசெண்டாக அறுத்துருக்காங்க, அதனால் இப்போ தான் கொஞ்சமாக தலையுது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே க்ரீனிஷாக அழகாக இருக்குங்க, தெரியுதுங்களா? அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படியே ஹைட்டு பாருங்களேன், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்குது, இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அப்படியே இருக்க அப்படியே ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, தெரியுதுங்களா? இது ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த சைடு அறுத்தது, அப்படியே இந்த பக்கம் அறுத்துக்கிட்டே போயிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சமாக வளர்ந்து வந்திருக்கு. இது மாடு சூப்பராக சாப்பிடுங்க. இந்த சிம்பிளில் நல்லா சாப்பிடுவேன். மாட்டுக்கு இந்த சிம்பிள் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாட்டுக்கு இங்கே முருங்கை மரம் சூப்பராக, இங்கே எத்தனை காய் வச்சுருக்குதுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதாங்க எங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்து இந்த பக்கம் முருங்கை மரம், இந்த பக்கம் மாட்டுக்கு சிம்பிள், இந்த சைடு வெங்காயம், மஞ்சள் பாருங்கள். எங்கள் மஞ்சள் மாநகரம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்ட்டு. ஆனால் எல்னினோ வரப்போகுதுங்க, நினச்சாவே பயமாக இருக்குது. கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் எல்னினோ வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏனுங்க இதெல்லாம் என்னென்னு தெரியுங்களா? இதெல்லாம் என்ன செடின்னு? ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நீங்கள் சேனக்கிழங்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொரியல் செய்வோம் அல்லங்க, அதுதான் அந்த செடி தாங்க. இதெல்லாம் சேனக்கிழங்கோட செடி. இதெல்லாமே இது ஆக்சுவலி மஞ்சள் சாகுபடி தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4-5 வாருக்கு வந்து சேனக்கிழங்கு போட்டிருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இது என்ன செடின்னு தெரியுங்களா? இது வந்து வள்ளிக்கிழங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு வயலட் கலரில் இருக்கும், அதனுடைய செடி தான் இது வள்ளிக்கிழங்குங்க தான். அதுவும் நினைக்கிறேன், அதுவும் வள்ளிக்கிழங்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த இங்கே ஒன்று இருக்குது வள்ளிக்கிழங்கா தான் இருக்கணும் எனக்கு தோணுது. இது யாருக்காவது தெரியுங்களா? இந்த செடி என்னன்னு தெரியல. சுரக்காயாக இருக்குமா? இது இந்த ரெண்டு என்னென்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் சேனக்கிழங்கு, இது வந்து வள்ளிக்கிழங்கு. இதுவும் 1 இயர் ஆக மாட்டிருக்குதுங்க எடுக்கிறதுக்கு. ஆக்சுவலாங்க மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு சாகுபடி ஆரம்பித்ததுலேருந்து அறுவடை வரைக்கும் வந்து 1 இயர் ஆகும்னு நினைக்கிறேன். வெங்காயம் வந்து 3 months 4 months. சேனக்கிழங்கு 1 இயர் ஆகும். சேனக்கிழங்கு வள்ளிக்கிழங்கெல்லாம் 1 இயர் ஆகும். இங்கே அங்கங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குதுங்கள சேனக்கிழங்கு இங்கேயும் நிறையா இருக்குது, அங்கங்கே போட்டிருக்குறாங்க. இதுதாங்க நம்ம தோட்டத்து டூர், ஹோம் டூருங்கிற மாதிரி இது வந்து நம்ம தோட்டத்து டூர். அப்புறம் என்ன இருக்குது? இங்கேயும் மஞ்சள் தாங்க, மஞ்சள் மக்காச்சோளம் அதான் போட்டிருக்காங்க. அழகாக இருக்குங்களா? பார்க்கவே அழகாக இருக்குங்களா? ஈவினிங் நேரம் அப்படியே இதில் அப்படியே ஒரு வாக் போனோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து அப்படியே அந்த காற்றடிக்கிறதுக்கும் அந்த வெயில் இல்லாததுக்கும் அப்படியே சொர்க்கமாக இருக்குங்க. ஈவினிங் அப்படியே இதில் ஒரு வாக் போனோம்னு வச்சுக்கோங்க இந்த வரப்பில். சரி, இப்போயும் பெருசாக வெயில் இல்லை, இப்போவே ஒரு வாக் போகலாங்களா? வாங்க, நீங்களும் என்னோட அப்படியே சேர்ந்து வாங்க. அப்படியே பச்சை பசையேன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா. எனக்கு இந்த வெங்காயத்தை பார்த்தா தாங்க எப்பயுமே எனக்கு இங்கே பாருங்க, நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க, இங்கே பாருங்களேன், இதான் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே பச்சையாக கூட சாப்பிட்றங்களா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வெங்காயம், அழகாக இருக்குங்களா? வாங்க அப்படியே ஒரு வாக் போகலாம். அப்படியே உங்களுக்கு நான் இந்த தோட்டத்தை சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மஞ்சளுங்க, மஞ்சள் மக்காச்சோளம். இதில் ஓரளவுக்கு மஞ்சள் பெருசாக வளர்ந்துருச்சு பாருங்க, தெரியுதுங்களா? இது போட்டு எப்படியும் 1 month இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க. எவ்வளோ ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாக வந்து ஒரு லீஃபே வச்சிருச்சு மஞ்சள். இதெல்லாம் பாருங்க, ஒரு லீஃபே வச்சிருச்சு. அந்த தோட்டம் தான் போட்டு 2 weeks ஆகுதுங்க. இந்த தோட்டம் வந்து அதுக்கு முன்னாடியே போட்டாச்சுங்க. இது மம்டிங்க, தண்ணி ஹீட்டருக்கு வச்சுருக்காங்க பாருங்க, இதுதான் மம்டி. இந்த மம்டியில் வந்து நம்ம தண்ணி வந்து இப்படி மண் அள்ளி போட்டு பாய்ச்சலான்னு வச்சுக்கோங்களேன். இது மம்முட்டின்னு சொல்லுவாங்க. இது தண்ணி பாயிலிங்க, அந்த தோட்ட தண்ணி பாய்ஞ்சிருந்துச்சு, இது பெருசாக தண்ணி வாயில. இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம். வாங்க, இது இப்போ தாங்க மஞ்சள் போட்டிருக்காங்க. இது இன்னும் எதுவுமே முளைக்க ஆரம்பிக்கல. இந்த வயல் இப்போ தான் மஞ்சள் போட்டிருக்காங்க. அப்புறம் அப்படியே போகலாங்களா? வாங்க, அப்படியே நீங்களும் என்னோடையே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாங்க. தெரியுதுங்களா? இங்கே பாருங்க, இது தண்ணி பயிருக்கு, இது வாய்க்கா. இந்த தண்ணி பயிருக்கு அப்படியே நடுவில் இங்கே பாருங்கள் எடுத்து விட்ருக்காங்க, தெரியுதுங்களா? நான் கிட்ட இது தண்ணி பாயில, அதனால வந்து உள்ளேயே போகலாம். செப்பல் போட்டு போகக்கூடாதுங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து காலில் சாமி மாதிரி. அதனால் நம்ம செப்பல் போட்டு உள்ளே போகக்கூடாது, செருப்பு கழட்டி விட்டு தான் உள்ளே போகணும். தெரியுதுங்களா? இது வழியே தண்ணி வந்து பார்த்திங்களா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருக்காங்க பாருங்க. இது வந்து இங்கே ஒரு மடைன்னு சொல்லுவாங்க. இந்த மடை எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த இது வழியே போகுது பாருங்க. இது வழியே இந்த 2 இல்லை இந்த ஒரு பாத்திக்கு பாயும், தெரியுதுங்களா? அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க, இருங்க உள்ளே வந்து காமிக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது பாருங்க, இது வழியாக தண்ணி வந்து இதில் இந்த 2 பாத்திக்கு தண்ணி பாயும். அது பாருங்க, அதில் தண்ணி வந்து இதில் இந்த 2 பாத்திக்கும் பாயும். இப்படி மாற்றி பாயிற மாதிரி நம்ம வந்து அந்த பார் இங்கே பாருங்க. அந்த பார் கட்டும்போதே வந்து பிளான் பண்ணி தாங்க கட்டுவாங்க. எப்படி தண்ணி வந்து எந்த பக்கம் எப்படியெல்லாம் தண்ணி பாயிறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தாங்க கட்டுவாங்க. சரி, நம்ம செருப்பு போட்டுக்கலாம், செருப்பு போட்டு போகலாம். குருவியெல்லாம் வெயில் இல்லைங்களா, காற்று அப்படியே அழகாக கொஞ்சம் அப்படி வீசிகிட்டு இருக்கா, நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு வாக் போனோம் அப்படின்னா அப்படியே மனசுக்கு இதமாக ரொம்ப நல்லாயிருக்கு. போயிட்டாங்க குருவியெல்லாம், இங்கே போயிட்டாங்க. இந்த வயல் இப்போ தான் மஞ்சள் போட்டிருக்குங்க, அதனால் இந்த வயலில் எதுவும் முளைக்கல. எங்கள் ஏரியா மஞ்சள் மாநகரங்கிறதுனாலங்க மேக்ஸிமம் மஞ்சள் தாங்க சாகுபடி பண்ணுவாங்க. அதாங்க இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்னினோ அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. எல்னினோ வராது இருந்தால் பரவாயில்ல, வந்துச்சு எல்னினோ வந்து அதனால் நம்ம அஃபெக்ட் ஆனோம்னா தாங்க கொஞ்சம் கஷ்டம்.
நம்ம நெக்ஸ்ட் இயர் இந்நேரம் நம்ம இதே மாதிரி மஞ்சள் சாகுபடி இதோ செழிப்பாக இருந்துச்சுன்னா எல்னினோவால் அஃபெக்ட் ஆகலின்னு அர்த்தம். இந்த டைம் மஞ்சள் சாகுபடி இல்லை அப்படின்னா நம்மளும் எல்னினோவோட அஃபெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரிப்பா போய் இதெல்லாம் தண்ணி விட்ருக்குறாங்க. இப்போ இந்த வயல்லாம் தண்ணி விட்ருக்காங்க. இதெல்லாம் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வயல் எதுவுமே பண்ணலைங்க. இன்னும் இப்போ தான் உரம் போட்டிருக்காங்க தெரியுங்களா, குட்டை குட்டானா உரம் போட்டிருக்குறாங்க. இந்த உரத்தையில் என்ன உரம்னே இந்த மாட்டு சாணம் தாங்க தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள் இதான் குட்டானா போட்டிருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி போட்டு விட்டு நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா இறச்சி ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அப்புறம் ஓலை ஓட்டி அப்புறம் இந்த மாதிரி கட்டி மஞ்சள் போடுறது. இவங்க ஏன் என்ன போடாத வச்சுருக்குறாங்கன்னு தெரியலிங்க. இதெல்லாம் போட்டாச்சு, இந்த ஒரு வயல் இன்னும் போடாது இருக்குது. இது ஏன் போடாது இருக்குதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம அப்படியே இந்த வரப்பில் போயிடலாம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்களோட அங்கேருந்து ஒரு சுற்று வந்துட்டோங்க தெரியுதுங்களா, அந்த மரம் தெரியுதுங்களா. நம்ம அங்கேருந்து அப்படியே இப்படி வந்து இப்படி ஒரு சுற்றே வந்துட்டோங்க. நம்ம இந்த வயலையே ஒரு சுற்று வந்துட்டோம். அந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம். ஓகேங்க. ஏங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்களா? இது என்னென்னு தெரியுதுங்களா, இது வந்து தண்ணி இதில் வந்து தாங்க காட்டுக்கு வந்து பாயுங்க. இந்த பக்கம் வந்து வர்றேன், இதை ஈஸியாக தெரியுதுங்களா. நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா இன்ஜினோ மோட்டரோ ஏதோ ஒன்று விட்டோம் அப்படின்னா பாருங்க இது வழியாக வந்து தான் பாருங்க இது வழியாக வந்து தான் நம்ம காட்டுக்கெல்லாம் தண்ணி பாயின்னு வச்சுக்கிங்களேன். அதில் அப்படியே வெளியில் போய் இந்த காட்டுக்கு போகும். இதில் அப்படியே இங்கே ஓட்டிக்குது. இதில் அப்படியே வெளியில் வந்து இந்த காட்டுக்கு பாருங்க, இதில் வெளியில் வந்து இந்த காட்டுக்கு. இது வழியத்தான் வந்து ரொம்ப தூரமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து பைப் லைன் போட்டு வந்து இதுலேருந்து இப்படி வெளியில் வந்து அப்படி ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி பண்ணி விட்ருக்காங்க. தெரியுதுங்களா.